பொங்கல் அப்படிங்கிறது நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு விழா. நன்றி என்பதும் தமிழ் சமூகத்திலே மிகப்பெரிய அளவிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் தான் நன்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் சமூகத்திலே நாம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொங்கல் திருவிழா என்பதே நன்றி சொல்லக்கூடிய ஒன்று. சூரியன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியனை தான் சொல்றேன். நான் வேற எந்த சூரியனையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அது தமிழ்நாட்டை இயக்கி கொண்டிருந்தாலும் அதை விட்டு இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனை பற்றி பேசுகிறேன். அந்த சூரியனுக்கு பயிர்கள் விளைவதற்கும் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு, இயற்கைக்கு, நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாடுகள், மிருகங்கள், இவற்றிற்கு எல்லாற்றையும் தாண்டி நமக்காக உணவை உருவாக்கி தரக்கூடிய விவசாயிகள், இவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த தினம்தான் பொங்கல் திருவிழா. அதுவும் முக்கியமா நம்ம கோவிட் காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நிறுத்திடலாம். லாக்டவுனில் எல்லா இண்டஸ்ட்ரியும் நிறுத்தியாச்சு, காலேஜஸ் நிறுத்தியாச்சு, திரையரங்கங்களை மூடியாச்சு, எல்லாத்தையும் மூடியாச்சு. ஒன்றே மாத்திரம் நிறுத்த முடியவில்லை. நிறுத்தினால் எல்லாமே நின்றுவிடும் என்பது உழவு இல்லையா? விவசாயம். அதை நிறுத்தினா எதுவுமே கிடையாது என்று அதை எப்பொழுதும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொன்னவர்கள் தமிழர்கள். அதை இந்த கோவிட் காலகட்டமும் மறுபடியும் நிரூபித்து காட்டியது. அந்த உழவை போற்றக்கூடிய திருவிழா தான் பொங்கல் திருவிழா. அதனால சாப்பாட்டில் கை வைக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா, திருவிழா பொங்கல் தான். ஏன்னா இதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எல்லா மதத்தினரும் கொண்டாட வேண்டிய, கொண்டாடக்கூடிய, எல்லா வயதினரும் கொண்டாடக்கூடிய, எந்த இடத்துல வாழ்ந்தாலும் கொண்டாடக்கூடிய, அதே நேரத்திலே ஜாதி என்ற அந்த வேற்றுமைகளை கடந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. நம்முடைய தமிழ் வாழ்க்கையை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய மண் சார்ந்த கலைகளை, நம் மண் சார்ந்த வாழ்வியலை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா தான் அந்த பொங்கல் விழா என்பது.